இந்த பண பிரச்சனை வீட்டில் பெருசாக வெடிக்க இங்கே ரோஹிணி வேற 1,00,000 பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் முத்து வேற மீனா கிட்ட 1,00,000 பணத்தை பற்றி கேட்க இது அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையாக இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையாக இந்த பிரச்சனை இங்கே பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது. இதுக்கு ஸ்ருதி தான் ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவையும் கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட இங்கே மீனாவும் ரோஹிணியும் ஒரு திருப்தியோடு அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. இதெல்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் இங்கே முத்து வந்துட்டு வெளியில் 1,00,000 பணத்தை அரேஞ்ச் பண்ணி இங்கே வந்து நம்ம செல்வத்துக்கு கொடுக்க வர செல்வம் வந்து வாங்குறதுக்கு தயக்கப்படுறாங்க. என்னடா செல்வம், உனக்காக இந்த பணத்தை நான் வெளியில் அரேஞ்ச் பண்ணி உனக்காக கொண்டு வந்திருக்கேன், ஆனால் நீ என்னடானா இதை வேண்டான்னு சொல்றியே அப்படின்னு கேட்க, இல்லடா முத்து, என்ன இருந்தாலும் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதும் ரொம்ப பெரிய தப்பு. இந்த 1,00,000 பணத்தை என்னால் இப்போ ஈஸியாக செலவு பண்ணிட முடியும், ஆனால் இதே பணத்தை என்னால் திரும்ப சம்பாதிக்க முடியுமா? ரொம்ப பெரிய கஷ்டம்டா முத்து. இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறதுன்றது நம்மளால் முடியாத காரியம். நம்மளால் என்ன புண்ணியமோ அதைப்படி செஞ்சுட்டு போகிறதான் நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இந்த 1,00,000 கணத்தை நீ யார்கிட்டே இருந்து கடன் வாங்கிட்டு வந்திருப்ப. இந்த பணம் மூலமாக உனக்கும் பிரச்சனை வரும், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, திரும்ப திரும்ப பிரச்சனையில் உன்னை சிக்க வைக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மன கஷ்டத்தோட இந்த பணத்தை வாங்கி நான் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரியான ஒரு விசேஷத்தை பண்ணினேன்னா கண்டிப்பாக அது வந்து திருப்தியாக இருக்காதுரா முத்துன்னு சொல்லும்போது, இப்போ என்ன இந்த 1,00,000 பணத்தை உன்னால் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தயங்குறியா, அதெல்லாம் விட்டுத்தல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அதுக்கு இங்கே முத்துவை பார்த்து செல்வம் சொல்கிறாங்க, அது சரியாக இருக்காது. ஏற்கனவே உன்னுடைய காரை விற்று எங்கள் 4 பேருடைய கடனை அந்த சிட்டிகிட்ட நீ அடைச்சிருக்க, அதுக்கான பணத்தையே எங்களால் என்னை திருப்பி கொடுக்காத முடியாதப்போ இப்போ நீ வந்து இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எங்களை மேலும் மேலும் கடனாளியாக்காத. நான் ஏதோ என்னை பற்றி புரியாமல் என் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் நானும் தண்ணி அடிச்சுட்டு புலம்பிருக்கேன், ஆனால் அதை நீயும் காதில் வாங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் செய்கிறது நல்லா இருக்காத முத்து. நீ உன் குடும்பத்தை பாரு, உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியம். அதே போல் என்னோட குடும்பத்தை பற்றி நானும் யோசிக்கணும்ல. இப்படி நான் அங்கே இங்கே கடன் வாங்கி நான் வீட்டு விசேஷங்களை பண்ணிட்டு இருந்தேன்னா ஒருவேளை எனக்கு இடையில ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பேச்சு பேசுகிறேன்னு நீங்கள் செல்வத்தை முத்த திட்டுறாங்க. எல்லாம் நடக்கத்தானே செய்யும். ஒருவேளை எதிர்பாராத விதமாக எனக்கு ஏதாவது ஆனாலும் கூட அந்த கடன் முழுக்க மொத்த சுமையும் என் குடும்பத்து மேலே தானே வந்து இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் செல்வமும். அப்போது அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் செல்வம் சொல்கிறதும் ஒரு வகையில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாண்டா. என்னதான் இங்கே நம்ம ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தணும்னு நம்ம கடனை உடனே வாங்கி பண்ணாலும், ஆனால் அந்த கடனை கொடுக்கறதுக்காவது நம்ம உடம்புல தெம்பும் மனசுல தைரியமும் வேணும்ல. இதெல்லாம் இருக்காதப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லுக்கு எல்லா நாளுமே சவாரி வராது. சவாரி வரதை வச்சு நம்மளால குடும்பத்தை மட்டும்தான் கவனிக்க முடியும். இந்த கடனை திருப்பி அடைக்கலாம் முடியுமா? ஏற்கனவே சிட்டிகிட்ட வாங்கி நாங்கள் படாத பாட்டு பட்ட போது நீ தான் அந்த கடனை திருப்பி அடைச்ச. இப்போவும் நாங்கள் அதே தப்பை பண்ண விரும்பலடா முத்துன்னு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சொல்கிறாங்க. பார்த்தேலடா முத்து, நீயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நீ உங்கள் அப்பாவுக்கு நம்மளால் முடிஞ்சதை சிம்பிளாக ரொம்ப சந்தோஷமாக கூட நம்ம கொண்டாடலாம். அதுக்கு பணம் தான் முக்கியம்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவும் மீனா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. என்ன நீ இவ்வளோ திடீர்னு மாறினதுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது, என்னை சிஸ்டர் வந்து பார்த்தாங்கடா. சிஸ்டர் தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க, எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த 1,00,000 கணத்தை நான் வீண் செலவு பண்ணி கண்டிப்பாக என் குடும்பத்துக்கு நான் பெரிய கஷ்டத்தை தான் கொடுத்துருப்பேன். ஏற்கனவே சிட்டியால் அவங்க பட்ட அசிங்கம் அவமானம் இது எல்லாமே போதும். இதுக்கப்புறமா என்னுடைய குடும்பத்துக்கு நான் மேலும் மேலும் அசிங்கத்தை வாங்கி தர விரும்பலை. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தாலே போதும். இந்நேரம் லட்சக்கணக்கத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் நான் தான் அதிகமாக தண்ணி அடித்து வீணாக போயிட்டேனே. இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அவசர தேவைக்கு மற்றவங்க நீட்ட கை நீட்டி நிற்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போதும், என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா முத்து, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நமக்காக உழைக்கிறோம். நம்ம உழைக்கிற காசை நம்ம சேர்த்து வச்சுருந்தாலும் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும், நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து நம்மளுக்கு அந்த போதைக்கு அடிமையாகும் பொழுது தானே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது. அப்பாவுடைய ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்க தான் போகுது, நான் எல்லாரையும் இன்வைட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே செல்வம். இதை கேட்ட முத்துவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், ஒருவேளை மீனா வந்து பேசினதுனால இவனுடைய மனசு எதுவும் கஷ்டப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு வகையில் யோசிக்கிறாங்க. அதை வந்து நேரடியாக செல்வத்திட்ட கேட்க, சேச்ச நான் அந்த மாதிரி எந்த தவறான எண்ணத்துலையும் தவறான நோக்கத்திலையும் நான் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. சிஸ்டர் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. சொல்லப்போனால் அவங்க என் கண்ணை திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு எங்கள் மீனாவை பற்றி பெருமையாக தான் பேசுகிறாங்க எங்கள் செல்வமும். இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கமாக இங்கே வந்து மனோஜ் வந்துட்டு 1,00,000 பணத்தை வந்து இங்கே ரோஹிணிக்கு கொடுத்துறாங்க. மாதம் மாதம் வட்டியாவது கரெக்டாக கொடுக்க சொல்லு ரோஹிணி அப்படின்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க வாங்குற பணமே தன்னுடைய அம்மாவும் மகனையும் வாடகை வீட்டில் குடி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 1,00,000 பணத்தை வாங்குறாங்க. அதுக்கான வட்டி பணத்தை இங்கே இவங்களும் கொடுத்தாகணும், மாதம் மாதம் வாடகை பணம் வேற அங்கே கொடுத்தாகணும். இப்படி பல சிக்கல்களில் தான் இங்கே ரோஹிணி சிக்கிட்டு இருக்காங்க. இது போக இங்கே வந்து
செக்யூரிட்டி வேற வச்சுருக்காங்க. செக்யூரிட்டிக்கான ஒரு அமௌண்ட்டே வந்துட்டு அவங்க தனியாக செலவு பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாதம் மாதம் ஆனால் 50,000 பணத்தை வேற இங்கே முத்துவுக்கு கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், பண பிரச்சனைகள்ல எங்கள் மனோஜும் சரி ரோஹிணியும் சரி சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இதில் வேற வீட்டுக்கு வர மனோஜ் வந்து இங்கே வீட்டில் உட்காந்துருக்கப்போ அப்போ அங்கே வர முத்து வந்துட்டு பணத்தை வந்துட்டு யார்கிட்டேருந்து கடன் வாங்கினாங்களோ அந்த கடனை கொண்டு கொடுத்துட்டு தான் இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட இங்கே மனோஜ் இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா மனோஜ், என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் எவ்வளோ சீக்கிரம் வந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்ன கணக்கு வழக்கா அப்படின்ற மாதிரி இங்கே விஜயாவும் கேட்குறாங்க. ஆமாம்மா, ஷோரூமில் கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியது இருந்தது, அதாம்மா நானும் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே முத்து கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு கடையில் ரொம்ப வியாபாரம் போல் அப்படின்னு சொல்லும்போது, என்னோட கடையில் எப்போதுமே வியாபாரம் நல்லா தாண்டா போயிட்டுருக்கு, உன்ன மாதிரி நினச்சியான்னு சொல்லி இங்கே வந்துட்டு மனோஜ் கேட்க, அதுக்கு உடனே முத்து சொல்கிறாங்க, அப்போவும் கடையில் நல்ல வியாபாரம் போகுது அப்படி தானேன்னு சொல்லும்போது எங்கள் ரோஹிணி கண்ணை காட்டுறாங்க, இல்லைன்னு சொல்லுன்னு. ஆனால் அதையெல்லாம் கவனிக்காதே மனோஜ், அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே இங்கே ரோஹிணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே முத்து பார்க்குறாங்க, சரி இந்த மாதத்துக்கான 50,000 பணத்தை எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மனோஜ் அப்படியே திகச்சு போய் பார்க்க, அதுக்கு ஒன்னே முத்து கேட்குறாங்க, இப்போ தானே சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய கடையில் நல்லாவே வியாபாரம் போய்கிட்டு இருக்குன்னு, பின்ன எதுக்காக பணத்தை கொடுக்க தயங்குறேன், 50,000 பணத்தை இப்போவே எனக்கு எடுத்து வையே, இந்த மாதத்துக்கான பணம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொல்லலையே முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்க மாட்டோன்னு வாயால் சொல்லலை, ஆனால் உங்களுடைய செயல்கள்லேருந்து நல்லாவே தெரியுதே, இப்போ வரைக்கும் அந்த பணத்தை பற்றி நீங்களும் அதை பற்றி யோசித்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இல்லை, சரி கேட்டாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா அப்போவும் யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அப்போ என் பணம் எனக்கு திருப்பி வருமா வராதான் எங்கள் முத்து கேள்வி கேட்க எங்கள் மீனா அண்ணாமலைன்னு வராங்க. உடனே எங்கள் விஜயா சொல்கிறாங்க, அவன் தான் தரேன்னு சொல்கிறான்ல, கொஞ்சம் பொறுமையாக உன்னால் இருக்க முடியாதான், அந்த 50,000 பணம் இப்போ உன் கைக்கு கிடச்சா என்ன பண்ணுவேன், உடனே மாடியில் ரூம் கட்ட ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி கேட்க, 50,000 பணங்கிறது எங்களுடைய பணம், எங்களுடைய நகையை எடுத்து நீங்கள் தானே கொடுத்தீங்க, அப்போது அது உங்கள் மேலேயும் தானே தப்பு இருக்குது, நீங்கள் தானே வாங்கி கொடுக்கணும்னு எங்கள் பாட்டியும் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆனால் இப்போ என்னடானா நீங்கள் அவனுக்கு சப்போர்ட்டாக நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் எங்கள் பணத்தை வாங்கி கொடுக்க போகிறீங்களா, இல்லை நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் இப்போயே இங்கேயே வர சொல்லவான்னு சொல்லி கேட்கும்போது, இவன் வேற படுத்தி எடுக்கிறானே அப்படின்னு நினச்சி விஜயா, டேய் மனோஜ், அவன் கேட்குற மாதிரி வச்சுக்காதான் அவன் பணத்தை திருப்பி கொடுத்துரு, இதில் ஏன் தலை தான் ஊரலுன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், இப்போ வரைக்கும் அதை பற்றி யோசிக்காமல் எதுக்கடா மனோஜ் இருக்குன்னு சொல்லும்போது, இப்போ தான் ரோஹிணிக்கு 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்தேன், அது போக இந்த 50,000 பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே ஒன்று ரோஹிணி சொல்கிறாங்க, 50,000 பணம் தானே நாளைக்கே உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னதுமே எங்கள் முத்து வந்துட்டு, நாளைக்கு ஒரு நாள் தான் வெயிட் பண்ணுவேன், நாளைக்கு ஒரு நாளைக்கு மேலெலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, 50,000 பணம் என் கைக்கு வரலன்னா நேராக ஷோரூமுக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து ரொம்ப கோபமாக பேசிட்டு உள்ளே போக எங்கள் மீனாவும் பின்னாடியே போகிறாங்க. என்ன ஆண்டி, இவருக்கு தரமாட்டானோ சொல்கிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியாதான் அப்படின்னு கேட்கும்போது, அவன் பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே தானம்மா இந்த 50,000 பணத்தை கேட்குறான், தூக்கி அவன் மூஞ்சில் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள விஜயாவும் போய்ட்றாங்க. என்ன மனோஜ், உன்னை பார்த்து கண்ணை காட்டிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வியாபாரம் நல்லா போகுது ஒன்றை மாதிரியான்னு சொல்லிட்டு அங்கே அவனை இழிவுபடுத்துறதா நினச்சி நீயே சிக்கலை சிக்கிக்கிட்டேன்னு சொல்லி மனோஜை திட்டிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே மனோஜ் தான் அப்படியே உட்காந்துருக்காங்க, எப்படி இருந்தாலும் அந்த பணத்தை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற யோசனையில் தான் இங்கே மனோஜும் இருந்துகிட்ருக்காங்க. உள்ளே போகிற மனோஜ்கிட்ட ரோஹிணி சொல்கிறாங்க, இப்போ அந்த 50,000 பணத்தை எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியலேன்னு யோசிக்கிறாங்க. வேறு என்ன ரோஹிணி பண்ணுறது, இல்லைன்னா அவன் நாளைக்கு ஷோரூமுக்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அதனால் எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லும்போது, இப்போ நீ எதுக்கு பயப்படுற, ஷோரூமில் தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்க செக்யூரிட்டி இருக்கான்ல, அவன் மூலமாக இந்த முத்துவை விரட்டி அடிச்சிட வேண்டியதா, அதுக்கப்புறம் இந்த முத்து ஷோரூம் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், எனக்கு அதில் எந்த கவலையும் இல்லை, ஆனால் வீட்டில்னு வரும்பொழுது வீட்டில் அவன் எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு தானே இருக்கான், நாளைக்கே அந்த 50,000 பணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு படுத்துறாங்க. ரோஹிணிக்கு ஒரு யோசனையாகவே இருக்குது, 1,00,000 ரூபா பணத்தை அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, இப்போ அம்மாவையும் தம்பியையும் கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் குடியிருக்க வைக்கணும், இந்த முத்து மீனாவுக்கு அவங்க இங்கே வரதும் தெரியக்கூடாது, எங்கள் கிறிஷ் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்றதும் தெரியக்கூடாதுன்னா அவங்களுடைய டோட்டல் எல்லா நம்பருமே மாற்றணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள கூட அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே இருக்காங்க, எங்கே தங்கியிருக்காங்கன்ற விஷயம் தெரியக்கூடாது, ஒருவேளை தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த முத்து மீனா சும்மாவே இருக்க மாட்டாங்க, கிறிஷை பார்க்கணுன்னு சொல்லி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு அந்த யோசனையில் தூங்காமல் அவங்க அதே யோசனையில் உட்காந்துட்டே இருக்காங்க. அடுத்த நாள் எப்பொழுதும் போல் எங்கள் மனோஜ் வந்துட்டு ஷோரூமுக்கு கிளம்பி போக, எங்கள் மீனா பூ கடைக்கு போக, அதே போல் எங்கள் ரோஹிணியும் பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க, முத்து எங்கள் சவாரிக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் எங்கள் ஷோரூமில் இருக்கிற மனோஜுக்கு தோணுது, இந்த முத்து நேரடியாக இங்கேயே வந்து பணத்தை கேட்க ஆரம்பிச்சிருவானே, அவனை உள்ளவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க இந்த செக்யூரிட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரியா செக்யூரிட்டி, இங்கே ஒரு ஆள் வருவான், அவனை என்னை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணவே கூடாது, பார்க்குறதுக்கு தாடி தம்பட்டன் வச்சுட்டு கொஞ்சம் அண்டிசெண்டாக தான் இருப்பான், பார்க்குறதுக்கு ரவுடி பையன்
மாதிரியே தெரியும், அவனை நீ உள்ளேயே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், எனக்கு பார்த்த உடனே ஒரு ஆள் எப்படிப்பட்டவங்க எதுக்கு வராங்கன்றதை நானும் கண்டுபிடிச்சிருவேன். அதான் நீங்கள் எவ்வளோ அடையாளம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், தூக்கி கடாய்ச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே போய் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இவனை மீறி யாராலையும் உள்ளே வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப தைரியமாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே வெளியில் நிற்கிற செக்யூரிட்டி இங்கே ஒரு ஆளை தூக்கி பந்தாடுறதை பார்த்ததுமே முத்து சிக்கிட்டான் போல, வசமாக சிக்கிக்கிட்டான். கண்டிப்பாக அவன் இனிமேல் நம்ம ஷோரூம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறாங்க. வெளியில் போனால் இங்கே அவர் தூக்கி சுற்றுறது முத்துவை கிடையாது, இங்கே நம்ம மனோஜோட கடைக்கு எப்பொழுதுமே வர மிகப்பெரிய கஸ்டமர் தான். அந்த பையனை தூக்கி சுற்றுறதை பார்த்ததுமே இங்கே மனோஜ் வந்துட்டு விடு விடு விடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஓடி போய் அந்த ஆளை தட்ட, அதுக்கப்புறம் ஆளை கீழே விட்டதுமே என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்கார, தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி மனோஜ் சொல்ல, மனோஜ் சொன்ன உடனே அந்த ஆட்கள் எல்லாம் தண்ணி கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க, என்ன இது உங்கள் கடைக்கு நாங்கள் பொருள் வாங்க வந்தால் இப்படி ஆளை வச்சு அடித்து துரத்துறீங்க, அப்படிப்பட்ட நீங்கள் எதுக்கு கடையை வைக்கணும், கடையை வைக்காமலே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போக வேண்டியதானே, இல்லையா உங்களுக்கு வியாபாரம் பண்ண பிடிக்கலையா, மற்றவங்க கிட்ட கைமாற்றிட்டாது போகலாம்ல, இப்படி வர கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படி இன்டீசெண்டாக பிகப் பண்ணுறீங்களே என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி சார், நான் என்னுடைய செக்யூரிட்டிக்காக தான் நான் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணேன், இப்படி அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, யோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஆள் வளர்ந்துருக்கே தவிர உனக்கு அறிவே இல்லை, அறிவு இல்லாமல் இப்படி தான் நடந்திருப்பியா வர கஸ்டமர்ஸ் கிட்டன்னு சொல்லும்போது அவருக்கு கோவம் வந்துடுது. என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ்கிட்ட கேட்க, இங்கே உடனே மனோஜ் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. பின்ன என்ன, நான் சொன்ன ஆளை விட்டுட்டு நீ யார் யாரையே தூக்கி இப்படி பந்தாடிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, நீங்கள் யார் என்னன்னு சொன்னால் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருமா, ஃபோட்டோ காட்ட மாட்டீங்களா, ஃபோட்டோ காட்டினா தானே எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, நீ முதல்ல கேட்க மாட்டியா அப்படின்னு இங்கே வந்து மனோஜ் பார்த்து கேட்குறாங்க. இங்கே வந்திருக்க கஸ்டமர்ஸ்க்கு இவனுங்க 2 பேருக்குமே அறிவில்லை அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க போக இங்கே மனோஜ் பின்னாடியே போகிறாங்க. சார் சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக, வந்தவங்க எல்லாருமே இங்கே திட்டிட்டு போக, இந்த ஆளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா, ஒரு பொறுப்பான ஆளாக இந்த கடைக்கு ஓனராக நடந்துக்கிறானா நான் பாரு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இங்கே செக்யூரிட்டி, அதுவும் இவனுக்கு போய் செக்யூரிட்டி பார்க்கும்போது இதெல்லாம் காமெடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க 2 பேருமே நல்லா சிரிச்சிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அந்த செக்யூரிட்டியை உள்ளே கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உள்ளே இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே வேடிக்கை பார்க்க அந்த செக்யூரிட்டிக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் போயிடுது, அவமானமாகவும் போயிடுது. அதுக்கு பிறகு மனோஜ் தன்னோட வேலைகளை பார்க்க போக, இந்த வேலைக்கு நம்ம இஷ்டப்பட்டு வந்தோம், சரி பணத்தை வந்துட்டு நம்ம மாதம் மாதம் வாங்கிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கோம், ஆனால் நம்ம கேட்ட மாதிரி சாப்பாடு எதுவும் இவங்ககிட்டேருந்து வந்து சேரலை, அதே போல் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான், நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை இந்த செக்யூரிட்டி வேலைக்கு கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் என்னை ஏதோ ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சிக்கிட்டு வர்றவங்க போகிறவங்கன்னு எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தி பேசுவான், இதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு நினச்சவங்க ரொம்ப கோவத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த கடையில் அந்த வேலை பார்க்குற 2 பசங்களும் இங்கே மனோஜோட அந்த செக்யூரிட்டியை தேடி வராங்க. என்ன சார் என்ன பிரச்சனை, இப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, அந்த ஆள் எப்போவுமே இப்படி தான், எப்போ எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரிய மாட்டுது, இப்போ கூட அவன் உங்களை எதுக்காக வேலைக்கு வச்சுருக்காங்கன்றதே புரிய மாட்டுது, இந்த கடையில் அவன் பொறுத்த வரைக்கும் சும்மா படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பான், இவனுக்கு எந்த பிரச்சனையும் யாராலையுமே வந்தது கிடையாது, அப்படி இருக்கப்போ உங்களை போய் எதுக்காக இவன் இப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான்றதான் எங்களுக்கு தெரியவே இல்லை, அது மட்டுமா அவனுடைய கெத்த காட்டுறதுக்காக கூட உங்களை அவன் பின்னாடியே நிறுத்தி வச்சிருப்பான் போல, இப்படிப்பட்ட அதாவது பெரிய ஆளுன்னு மற்றவங்க முன்னாடி காட்டிக்கணுமா சார், அதனால தான் உங்களையும் அசிங்கப்படுத்தி பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த செக்யூரிட்டிக்கு இன்னும் பயங்கரமான ஒரு கோபம் வருது. உடனே வந்திருக்கவங்க அந்த 2 பசங்க கிட்டே சொல்கிறாங்க, இந்த ஆளுக்கு இந்த ஒரே ஒரு ஷோரூம் மட்டும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் இந்த ஒரே ஒரு ஷோரூம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களான்னு அந்த செக்யூரிட்டி கேட்க, அந்த 2 பசங்களும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. நாங்கள் மட்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா பின்ன என்ன சார் எங்களுக்கு கவலை, கொஞ்ச நாளைக்கு நாங்கள் செட்டில் ஆகிடுவோமே, அது வரைக்கும் நாங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அதுக்கப்புறம் வேறு வேலை இருந்தால் பார்த்துக்கிட்டு நாங்கள் வேறு கம்பெனிக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, இங்கே செக்யூரிட்டியும் நானே இது போல் நிறைய வேலைகள்லாம் பார்த்துருக்கேன், நான் செக்யூரிட்டி நான் பார்த்துக்கிட்ட ஆட்கள் எல்லாமே இப்போ போய் செட்டில் ஆனதுக்கு காரணம் நானும் ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணதுனால தான், இப்போ அவங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் என்னை மறந்துட்டாங்க, இருந்தாலும் அப்படி தான் இருக்க போகிறான், இவனுக்கு நம்மையே உதவி பண்ணிக்கிட்டு இவங்கிட்டேருந்து நம்ம இருக்கிறத ஆட்டையை போட்டுட்டு போனாலே போதும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்ல, அதெல்லாம் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆள் தான் படுத்து நல்லா தூங்குவான்னு சொன்னீங்கல்ல, அவன் ஃபோனு இங்கே தான் இருக்கும், அவன் கம்ப்யூட்டர் இங்கே தான் இருக்குது, என்னால் ஹேக் பண்ண முடியும் இங்கே இருந்து உட்காந்துட்டுன்னு சொல்லி இங்கே அவங்க வந்துட்டு எல்லா விதையுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க, மூளையே இல்லாதவனை தான் இங்கே வேலைக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரோகிணி, ஆனால் இந்த மனோஜ் வந்துட்டு நல்லா அறிவாக இருக்கிறவனை தான் நான் வேலைக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னவங்க, இங்கே வந்துட்டு அதி புத்திசாலியாக இருக்கிற
செக்யூரிட்டியை வேலைக்கு வச்சு அங்கே அவங்க வந்துட்டு அவங்க தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இவனை வேற எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தினதுனால வேற வழி இல்லாமல் அவரும் வந்துட்டு இங்கே நம்ம மனோஜோட அக்கௌண்ட்டை வந்துட்டு ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணினா அதில் இருக்கிற ஒரு 8 லட்ச ரூபாய்க்கான அமௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மாதம் மாதம் வருமானம் இது எல்லாமே அதில் ஆட் ஆகிட்டு இருக்கு. இது மொத்தத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹேக் பண்ணிடுறாங்க. இதை எப்படி எடுக்க முடியும்னு சொல்லும்போது ஓடிபி நம்பர் வரும், அதை மட்டும் எனக்கு சொல்லிட்டா போதும்னு சொல்லும்போது அவன் கையில் இல்லை சார் ஃபோன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை உங்களால் கொஞ்ச நேரத்துக்கு எடுக்கக்கூட முடியாதான்னு சொல்லும்போது நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த 2 பசங்களை ஒருத்தவங்க வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி உள்ளே போகிறாங்க. போனவங்க அந்த நம்பரையும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அதை அங்கேயே வச்சுட்டு இங்கே வந்து அதை சொல்லியே செஞ்சிடறாங்க. அதுக்கு இடையில இங்கே பார்த்தா ரோஹிணியும் வந்துடுறாங்க. ரோஹிணி வந்து பார்த்தா இங்கே மனோஜ் தூங்குறதை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி கடையில் உட்காந்து தூங்குற மனோஜ் இப்படி கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோஹிணி கொஞ்ச நேரம் கூட ரிலாக்ஸாக இருக்க விட மாட்டியே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு கிளம்பி உட்காராங்க மனோஜும். இப்போ அந்த செக்யூரிட்டி எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி மறைஞ்சிருந்து அந்த பணத்தை எல்லாமே மொத்தமாக தன்னுடைய பேருக்கு எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த 2 பசங்களுக்குமே கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு அவரும் வந்துட்டு இங்கே கிளம்பி வராரு. வந்தவர் இங்கே ரோஹினியையும் மனோஜையும் பார்த்து சொல்கிறாரு, மேடம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, அவன் வெளியில் போய் சாப்பிட்டு வரட்டும், நான் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் எப்படி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்ருக்க முடியும், அவரே போய் சாப்பிட்டு வரட்டும், அதுக்கான பணத்தை நம்ம மாதம் மாதம் செட்டில் பண்ணிட்டா போகுது அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நான் போயிட்டு சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் ஆள் வரவே இல்லை. எங்கள் மனோஜ் ரோஹினியும் வந்துட்டு எப்போதும் போல் இங்கே ஷோரூமில் வேலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த 2 பசங்களும் நம்ம மாட்டிக்க மாட்டோம் இல்லடா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எதுக்கு மாட்டிக்க போகிறோம், அவர் மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார், யார் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கன்ற விஷயமே இங்கே வந்து ஆளுக்கு தெரிய போகிறதும் கிடையாது. இனிமேல் மெசேஜ் பார்த்தா மட்டும்தான் பணமே இவர் அக்கௌண்ட்டில் இல்லைன்ற விஷயம் இவருக்கு தெரிய வரும், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மனோஜை எடுத்து பார்க்கும்பொழுது தன்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணமுமே இங்கே போயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஓடிபி நம்பர் வந்திருக்கிறது, இது எல்லாத்தையுமே எங்கள் மனோஜ் ரோஹினி 2 பேருமே கவனிக்கிறாங்க. என்ன மனோஜ் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது, இப்படி தூங்கியே இருக்கிற பணம் மொத்தமே எல்லாமே போயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே இங்கே நம்ம முத்து வேற வீட்டில் இருந்துக்கிட்டா 50,000 பணத்தை கொடுக்க சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இப்போது இங்கே நம்ம ஷோரூம்லேருந்து வந்த வருமானமும் இல்லாமல் உங்கள் அப்பாவோட பணம் இருந்த மொத்த பணமும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப பதட்டப்படுறாங்க. மனோஜ் இதெல்லாம் எப்படி ரோஹிணி நடந்திருக்கும், நான் தான் ஓடிபி நம்பர் எதுக்குமே சொல்லவே இல்லையே, அப்போ ஒருவேளை யார் பண்ணியிருப்பா இந்த விஷயத்த அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கடையில் தான் சிசிடிவி கேமரா இருக்கே, இதை பார்த்தா தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லும்போது அதை எல்லாத்தையுமே இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே முக்கியமான வேலையை பார்த்து வச்சுட்டு தான் அவர் போயிருக்காரு. கண்டிப்பாக இதில் சிக்கவே மாட்டோம் அப்படின்ற விஷயம் அந்த 2 பசங்களுக்கும் நல்லாவே தெரியும். இங்கேருந்து வெளியில் போன அந்த செக்யூரிட்டி எங்கே போனால் என்ன பண்ணான்னு ஒன்றுமே தெரியல. சரி செக்யூரிட்டி போய் ரொம்ப நேரம் அதை இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு சந்தேகம் வருது. இங்கே மனோஜ் சந்தேகத்தோட ரோஹிணியை பார்க்க, அப்போது அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன மனோஜ் நீ இப்படி பண்ணிட்ட, நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இங்கே நம்ம உன்னைக்கு வேலைக்கு வர ஆள் அறிவாக இருக்கணும்னு யோசிக்காத, முட்டாளாக நம்ம சொல்கிறத கேட்டால் மட்டும் போதும்னு நான் சொன்னல, ஆனால் நீ தான் அதை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மனோஜை திட்டுறாங்க. நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு யோசிக்கவே இல்லை ரோஹிணின்னு சொல்லும்போது, எல்லாத்தையுமே யோசிக்கணும், எல்லா பக்கமும் எல்லாம் எப்படி நடக்குன்றதை யோசிச்சு தான் பண்ணணும், நீ இப்படி முட்டாள்தனமாக இருந்ததுக்கு தான் இப்போ மொத்த பணத்தை இழந்துட்டு நிற்கிறேன், இப்போ வர்ற கஸ்டமர்ஸ்லேருந்து டீலர்ஸ் வரைக்கும் எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி டீலர்ஸ்க்கு பணம் கொடுக்க போகிறேன், இங்கே வீட்டில் வேற முத்துக்கு 50,000 பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், அந்த பணத்தை வேற எப்படி கொடுக்குறதுன்னு இங்கே ஏகப்பட்ட கேள்விகள்லாம் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. இங்கே மனோஜ் ரோஹிணி வேற வழியே இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லும்போது, அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்களும் நம்புவாங்க, வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை என்னை ஏதாவது நினைப்பாங்களே, ஏற்கனவே நான் மீனாவோட நகையை எடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து செய்யணும், இப்படி உன்னுடைய முட்டாள்தனத்தால் ஒவ்வொரு நாளும் நானும் அசிங்கப்பட்டு நிற்கிறேன்ல அந்த வீட்டில்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா மனோஜை கூட்டிகிட்டு நேராக இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. என்னம்மா உங்களோட இதே தொல்லையாக போச்சு, ஏற்கனவே இங்கே 30 லட்ச ரூபா வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அடம்பிடிச்சு 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை, உங்கள் கடையில் வந்துட்டு பொருட்கள் எல்லாம் திருட போயிடுச்சு, கள்ள நோட்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இப்போ என்னடானா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்கன்னு வந்து நிற்கிறீங்க. எப்போதுமே இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாகவே இருக்க மாட்டீங்களான்னு சொல்லி ரோஹிணியும் மனோஜையும் கண்டபடி திட்டுறாங்க. அங்கே இருக்க கான்ஸ்டபிளும், அதாவது முத்துக்கு தெரிஞ்சவங்களும் கண்டபடி திட்டுறது மட்டும் இல்லாமல், இங்கே பாருங்கள் எல்லாம் நிறைய கேஸ் வந்து
வந்துட்டு இங்கே பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுக்க போக தான் உங்களுடைய கேஸை நாங்கள் என்ன இதுன்னு பார்க்க முடியும்னு சொல்லும்போது, என்ன சார் எங்களுக்கு ரொம்ப அவசரம்னு சொல்கிறாங்க. எப்போதுமே இப்படி தான் வந்து சொல்லி நின்று கேட்டுட்டு வாங்கிட்டு போகிறீங்க, அப்படி நீங்கள் உங்கள் அவசரத்துக்கு எங்களாலலாம் வேலை பார்க்க முடியாதுல்ல, எங்களுக்கும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க கேஸெல்லாம் முடிச்சாகணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு இங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. பார்த்தில மனோஜ், உன்னால் நான் எங்கே வரையும் கேவலப்பட்டு நிற்கிறேன்னு பாரு, எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்மளை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு பிறகு மனோஜ் ரோஹினி 2 பேருமே ரொம்ப சுகமாக வீட்டுக்கு போக, அங்கே வந்து முத்து வந்துட்டு எங்கே எங்களுடைய பணம் 50,000 பணத்தை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்க, அதுக்கு மனோஜ் ரோஹினி இப்போதைக்கு எங்களால் முடியாது, நாங்கள் எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுத்துருவோன்னு சொல்ல, என்ன ரோஹினி இப்படி பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்னுடைய நகையை எடுத்துகிட்டு போய் விற்றுருவீங்க, அதை யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்காக அந்த பணத்தை செலவும் பண்ணுவீங்க, இப்போ நாங்கள் அந்த பணத்தை திருப்பி கேட்க போனால் நாங்கள் உங்களுக்கு கேட்டவங்களா தெரியிறோமா அப்படின்ற மாதிரி எங்கள் மீனா கேட்க, நான் அப்படி சொல்லவில்லை மீனா, அந்த பணத்தை நான் திருப்பி தரமாட்டேன்னு சொல்லலையே, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ ரோஹினி, 1,00,000 ரூபா பணத்துக்காக நேற்று என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையில் எங்கள் மனோஜ்ட்ட 1,00,000 ரூபா பணத்துக்காக நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை நானுமே கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒட்டு கேட்டியாடி அப்படின்னு எங்கள் விஜய் கேட்குறாங்க. இவங்க பேசுகிறத ஒட்டு கேட்குற அளவுக்குலாம் ஒன்றுமே இவங்க நடந்துக்கவும் இல்லை பேசவும் இல்லை, இவங்க பேசினதே எல்லாருக்கும் காதில் விழுகிற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லும்போது, அதுக்கு ஸ்ருதியும் ஆமாண்டி எனக்குமே காதில் விழுந்தது, இங்கே ரோஹினி கூட 1,00,000 ரூபா பணத்தை எங்கள் மனோஜ்கிட்டேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க, மனோஜும் நாங்கள் இன்றைக்கி பேங்கில் போய் நான் உனக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு தான் போனார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் தோணுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களம்மா, இவங்களுக்குள்ளே பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க, ஆனால் எனக்கான பணத்தை இன்னமும் இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் விஜயா பார்த்து முறைக்கிறாங்க. எதுக்கு இப்போ உனக்கு 1,00,000 ரூபா பணம்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆண்டி அது என்னுடைய ஃப்ரெண்டோட எமர்ஜென்சிக்காக நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் மனோஜ் வந்துட்டு ஆமாம்மா நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் எமர்ஜென்சி இல்லையா, நாங்கள் எதுவுமே எங்களுடைய எந்த தேவைகளுக்கும் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டோமான்னு சொல்லும்போது, இங்கே விஜய் வந்துட்டு மீனாவை திட்டுறாங்க. இவளை எதுக்கு திட்டுறீங்க, செய்த தப்பு எல்லாமே நீங்கள் இப்போவும் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் முத்து வந்து கேள்வி கேட்க, விஜயாவுக்கும் எதுவுமே பேச முடியல. ஏற்கனவே இந்த பணத்தை வாங்கி தரேன்னு ஒத்துக்கிட்டதே விஜயா தான், ஆனால் எதுவுமே பேசாமல் வாயை முடிக்கிட்டு அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. இது முத்து, மீனா அப்புறம் ஸ்ருதி, ரவினி யாருக்குமே எதுவுமே பிடிக்கல. எங்கள் அண்ணனும் அண்ணியும் கேட்குறது சரிதானம்மா, நீங்கள் தானம்மா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் ரவி சொல்லும்போது, இங்கே வந்து விஜயா வந்துட்டு மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. டே என்னடா மனோஜ், நேற்று கூட வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னேன், அந்த பணத்தை எப்போ தாண்டா திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, என்னோட அக்கௌண்ட்டில் இந்த மொத்த பணமும் போயிடுச்சுமான்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அழுக ஆரம்பிக்க, என்னடா சொல்கிறேன்னு ரொம்ப பயத்தில் அப்படியே தலையில் கையை வச்சபடி உட்காந்துடுறாங்க எங்கள் விஜயாவும். உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா மனோஜ் என்ன நடந்ததுன்ற விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வந்து ரோஹினி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பார்த்தீங்களப்பா, எனக்கு 50,000 பணத்தை கொடுக்க முடியலை, ஆனால் 50,000 செலவு பண்ணி ஒரு ஆளை உனக்கு செக்யூரிட்டியாக மட்டும் போட தெரியுது. ஏண்டா உனக்கெல்லாம் எதுக்குடா செக்யூரிட்டி, உன்னை விட பெரிய பெரிய ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, சொல்லப்போனால் நம்ம தலைவர் கூட அவருக்கு செக்யூரிட்டி வச்சுக்கிட்டது கிடையாது, ஆனால் நீ எதுக்குடா செக்யூரிட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் காசை அதில் போய் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அது எங்களுடைய தனிப்பட்ட கவலை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பற்றி கவலைப்படுறீங்கன்னு சொல்லும்போது, என்னம்மா பண்ணுறது, கவலைப்பட வேண்டிய நிலைமையில இப்போ நாங்களே இருக்கோம், ஏன்னா எங்களுக்கான பணம் வந்து சேரலையே, அது இருக்கும்போது தேவையில்லாத வேலை பார்த்து அதில் பணத்தை செலவழிக்கிறானேன்ற ஒரு கோவம் எங்களுக்கு இருக்க தானே செய்யும், அதை கேட்க தானே செய்வோம்னு எங்கள் முத்தவும் சொல்கிறாங்க. கேட்டீங்க ரோஹினியால் எதுவுமே பேச முடியலை. சரிடா, மொத்த பணத்தையும் எப்படா இழந்து நின்று அப்படின்னு கேட்குறப்போ, அந்த ஆளுனால தான், அந்த ஆள் பண்ண வேலையால் தானே எல்லா விவரங்களையும் சொல்லும்போது, இங்கே மனோஜை பார்த்து முத்து வந்துட்டு காரி துப்பாத குறையாக பயங்கரமாக திட்ட, நீ ஏன்டா இவ்வளோ அடிமுட்டாளாக இருக்கன்னு சொல்லி அவன் ரவியும் கேள்வி கேட்க, என்ன நீங்கள் கொஞ்சம் கூட அண்ணன்ற மரியாதை இல்லாமல் இப்போ நீங்களும் முத்து மாதிரியே பேசுகிறீங்களேன்னு சொல்லும்போது, இவன் பேசுகிறதையும் நடந்துக்கிறதையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் கோவம் வரத்தான் செய்யும், அதை கேட்க தான் செய்வோம். ஏற்கனவே எங்களுடைய பணமே திருப்பி கொடுக்க முடியல, இதில் அண்ணியோட நகையை விற்று வேற பணத்தை எடுத்திருக்கான், அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்காம இப்படி மொத்த பணத்தையும் எவனோ ஒருத்தகிட்ட இழந்துட்டு நிற்கிறானே, திரும்பவும் இந்த பணத்துக்காக இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா, அதை எப்போ கண்டுபிடிச்சு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே. ஏற்கனவே திருடிட்டு போனதுக்கான பணத்துக்கான கம்ப்ளைண்ட்டை கொடுத்தே அது இன்னுமே சரி வராமல் இருந்துகிட்ருக்கு, இதில் இந்த கம்ப்ளைண்ட்டை வேறு அவங்க எடுத்துக்கிட்டு எப்போ உங்கள் பணத்தை கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும்னு எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லும்போது, அண்ணாமலை பயங்கரமாக மனோஜ் திட்டுறாங்க. ஏமா ரோஹினி, அவன் தான் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வராங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக்யூரிட்டி வைக்கிறான்னு சொல்கிறானா, நீயும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறியம்மா, என்னம்மா இதெல்லாம், ஏதாவது இப்படி ஆட்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு தொந்தரவு பண்ணாங்க, அதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு செக்யூரிட்டிக்கு ஆள் வைக்கிறேன்னு சொல்லி இப்போ மொத்த பணத்தையும் எழுந்து நிற்கிறியாடா மனோஜ் அப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க.
பார்க்குறாங்க அண்ணாமலையும் மனோஜையும் ரோஹிணியையும். ரோஹிணிக்கும் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அப்படியே தயங்கி போய் எங்கள் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்க. ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, எங்கே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியும் கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் ரோஹிணி வந்துட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுத்துருக்கோம், நம்ம அடுத்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்று அண்ணாமலை சொல்கிறாங்க, சரிடா ரவி, நீ போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ரவி வந்துட்டு தடுத்து நிறுத்துறாங்க. மனோஜ், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கேஸ் வந்துட்டு நிறைய பெண்டிங்கில் இருக்கா, அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. பிறகு இங்கே இவன் சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா அப்படின்னு எங்கள் முத்தும் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருடா, அவன் தான் சொல்கிறான்ல கேப்புன்னு சொல்லுது, எதுக்குடா அப்படி சொன்னாங்கன்னு இங்கே வந்துட்டு மனோஜை பார்த்து அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லைப்பா, நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அவங்களுக்கு முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுடைய கேஸ் நாங்கள் என்ன இதுன்னு பார்ப்போம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி வச்சுருக்காங்க. எப்படியும் நாளைக்கு மறுநாள் வந்து எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்கப்பான்னு சொல்லும்போது இதை கேட்ட அண்ணாமலை, அப்படி கண்டுபிடிக்கலன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்பவும் அடுத்து உங்கள் அம்மாவோட நகையில் கையை வைக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லும்போது இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க, இவன் என் நகையில் கையை வச்சிருவானா என்ன அப்படின்னு இங்கே வந்துட்டு அண்ணாமலையை பார்த்து கேட்க, அதுக்கு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன்னுடைய நகைனா உனக்கு அப்படியே வசதி தங்கம், அது அப்படியே தெரியுது, ஆனால் அதுவே இங்கே மீனோட நகைன்ற போது சும்மா தானே இருக்குன்னு நீ நினச்சி அதை எடுத்து கொடுத்த அதானேன்னு சொல்லி இதுதான் சாகுன்னு சொல்லி இங்கே வந்து விஜயாவை அண்ணாமலையும் திட்டுறாங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கு. அதே நேரம் எங்கள் முத்துவும் ரவி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால் வந்துட்டு பொறுத்திருக்கவே முடியாதுன்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னுடைய பணம் இப்போவே வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் முத்து, நீயாவது புரிஞ்சுக்கடா, அவன் தான் இப்போ பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறானே, அதான் போலீஸ் ஸ்டேஷனில் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானேன்னு சொல்லும்போது, ஆமாம், அந்த கேஸை எப்போ விசாரிக்கிறது, நமக்கு எப்போ கைக்கு பணம் வந்து சேருது, பேசாமல் எனக்கு தெரிஞ்சவர் மூலமாக சீக்கிரமாக அந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கான வழியை பார்ப்போம், வா போகலான்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்ல, உங்களுக்கு எல்லாருமே தெரியுமா முத்துன்னு எங்கள் ஸ்ருதி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆள், நான் சொன்னேன்னா இப்போவே அடுத்த நிமிஷமே அந்த பணம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ரோஹிணியும் அப்படியே மனோஜ் தகச்சு போய் பார்க்குறாங்க. அப்படி உனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னு தான் சொல்லுமா, நம்ம கைக்கு பணம் வந்துட்டால் மட்டும் போதுன்னு சொல்லும்போது அதுக்கு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கமிஷனர் ரொம்ப வேண்டப்பட்ட அங்கிள் தான், அவர்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே ஃபோன் பறந்துடும், அதுக்கு பிறகு அந்த பணமெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும்னு எங்கள் ரோஹிணியை பார்த்து மனோஜை பார்த்தும் ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதி உடனே ஃபோன் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இங்கே வாசுதேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. கமிஷனரும் இதை கேட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பறக்குது. உடனே வந்திருக்க அந்த போலீஸ் வந்துட்டு, சரி கமிஷனரே இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணி நம்ம கேட்ட விஷயத்த சொல்கிறாருன்னா அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆட்களாக தான் இருக்கும், முதல்ல இந்த நம்பர்லேருந்து எப்படி ஓடிபி வந்து அவங்களுக்கு சென்ட் ஆனது, அந்த நெட்டில் அவங்க கேமரா வேறு ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளைண்ட்டில் தெளிவாக எழுதியிருக்கு. சரி, முதல்ல அவங்களை இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணி, மனோஜ், அதுக்கு பிறகு ரவி, ஸ்ருதி, முத்து எல்லாருமே போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போனவங்க வந்துட்டு விஷயத்த வந்துட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாருன்றத இங்கே வந்து அவருடைய ஃபோன் சிக்னல் மூலமாக கண்டுபிடிச்சி அவரை கூட்டிகிட்டும் வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த செக்யூரிட்டி ஆடி வெளுத்துவாங்க. என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில், ஆள் இப்படி இருந்தால் எல்லாரும் பார்த்து பயந்துருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் உன்னுடைய சின்ன ஒரு முட்டாள்தனத்தால் நீயே மாட்டிக்கிட்ட, இந்த பணத்தை முழுக்க எடுத்துகிட்டு போனியே, உங்கள் கடையில் இருக்க சிசிடிவி கேமரா மட்டும்தானே உன்னால் ஆஃப் பண்ண முடிஞ்சுது, நீ போன இடமெல்லாம் வந்த இடமெல்லாம் எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமரா இருக்கத்தானே செஞ்சுது, பணம் எங்கடான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பணம் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேங்க்லேருந்து மொத்தமாகவே எடுத்துடுறாங்க. எல்லா பணத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதை கேட்டீங்க மனோஜ் ரோஹிணி, அப்பாடா நம்ம பணம் நம்ம கைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கிளம்பலாம், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. உடனே இங்கே முத்து கேட்குறாங்க, 8 லட்சம் ரூபாயா, அப்போது என்கிட்ட பணமே இல்லை, நான் மாதம் 50,000 பணமாக உனக்கு திருப்பி தரேன்னு சொன்னேன், இப்போ கையில் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு எப்படா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு மனசு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இது எதுவுமே என்னோட பணம் இல்லைடா, நான் டீலருக்காக கொடுக்க வச்சிருக்க பணம், இந்த பணத்தை எப்படா நான் உங்ககிட்ட தூக்கி கொடுக்க முடியும்னு எங்கள் மனோஜ் கேட்க, நீ நல்ல கதை கட்டுறடா மனோஜ், இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு போய் சொல்லு, அவங்க கேட்டுப்பாங்க, என்கிட்ட சொல்லாதானே. எங்கள் முத்து சொல்ல ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த இடத்துல வச்சு பிரச்சனை பண்ணணுமா, உங்களுக்கு 50,000 பணம் தானே வேணும், அந்த பணத்தை நானே எடுத்து தரேன், முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் தான் சைன் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூப்பிட்றாங்க போலீஸும். உள்ளே போகிற முத்து வந்துட்டு சரி சைன் பண்ணிட்டு வருவோன்னு முத்து ரவி 2 பேருமே உள்ளே போக இந்த பணத்தை வச்சுட்டு இங்கே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா ரோஹிணி நம்ம கிளம்பலாம், அவனுங்க 2 பேரும் வரட்டும்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஏதோ ஒரு மனசுக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, என்ன உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறப்போ இங்கே உள்ளே போன முத்து ரவி 2 பேரும் பயங்கர கோபத்தோட வெளியில் வராங்க. வெளியில் வந்த முத்து எங்கள் மனோஜுக்கு போட்டு பலார்னு 4 அடி கொடுக்க, கூடவே எங்கள் ரவி இது நாள் வரைக்கும் மனோஜ் மேலே கை
கையை வச்சதில் அவரும் சேர்ந்துட்டு அடிக்கிறத பார்த்ததும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு இப்போ இவர் அடிக்கிறீங்களா, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், மனோஜ் வீட்டில் தான் அசிங்கப்படுத்துறீங்க அடிக்கிறீங்கன்னு பார்த்தா இப்படி பொத்த வழியில் எல்லாரும் முன்னாடி இவர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்கு என்ன காரணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணி கேள்வி கேட்குறாங்க. ரோஹிணியுடைய கேள்விக்கு உடனே ஒரே பதில் தான் எங்கள் முத்து ரவி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. மொத்த பணமும் எங்கள் அப்பாவோட பணம், எங்கள் அப்பாவோட பணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஷோரூம் வேற ஆரம்பிப்பீங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ நீங்கள் எங்களையே வச்சு நீங்கள் இந்த பணத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. இந்த பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் எங்கள் மீனோட நகையில் வேற கையை வச்சுருக்கவனுக்கெல்லாம் அசிங்கமல்ல, இதுக்கு இவங்க பொண்டாட்டி வேற கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது போலீஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா, இங்கேருந்து 30 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கீங்க, வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ₹1 பணத்தை கூட இது வரைக்கும் அப்பா கையில் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கல, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி எங்கள் முத்து ரவி கேள்வி மேலே கேள்வி கேட்க, நீங்களே இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ அண்ணன் தப்பு பண்ணனா அதை எடுத்து சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் தான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஐடியாவே கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மூலக்காரவங்களாக இருப்பீங்கன்ற மாதிரி ரவி கேள்வி கேட்க, இங்கே வந்து ரோஹிணியால் அதுக்கப்புறம் எந்த பதிலுமே பேச முடியலை, அப்படியே உடஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முத்து சொல்கிறாங்க, சைன் பண்ணுறதுக்காக உள்ளே போனப்போ தான் இந்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த பணத்தை இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களே, அந்த 20 லட்ச ரூபா பணம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாலாவது எப்படியாவது டைம் எடுத்து கண்டுபிடிச்சு கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி தான் அதை பற்றி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும்னு நினச்சி நானும் ரவி அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லும்போது, இதே டீட்டெயில்ஸ் படி இன்னொருத்தவங்க இங்கே சைன் பண்ணிவிட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ண பேப்பர்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து காட்டினாங்க. அப்போ அதை பார்க்கும்போது தானே தெரிஞ்சுது இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு போனது நீங்கள் தானே, போய் இதுக்கு சாட்சி கையெழுத்து நான் வேறு என்ன எதுனே தெரியாமல் சாட்சி கையெழுத்து வேறு போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ 30 லட்ச ரூபா பணமும் உங்ககிட்ட தான் இருந்திருக்கு, அந்த பணம் முழுக்க என்னடா பண்ண, இத்தனை லட்ச ரூபா பணம் உன் கையில் வந்திருக்கு, அதில் வச்சு நீ பாதி பணத்தை நீ வந்துட்டு நீ ஷோரூம் வாங்கியிருந்தாலும் மீதி பணம்லாம் எங்கடா போணுச்சு, அதில் இருக்கிறது இப்போ 8 லட்ச ரூபா தான் மட்டும்தான் இருக்குது, மீதி 20 லட்ச ரூபாய்க்கு என்னடா கணக்கு சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ரவி 20 லட்சம் இல்லைன்னா 22 லட்சம் வட்டி முதலுமா சேர்த்து தானே வாங்கியிருக்காங்கன்னு எங்கள் ரவியை சொல்லிட்டு பார்த்து முறைக்க, எங்கள் மனோஜுக்கும் அதே நேரம் நம்ம ரோஹிணிக்கு எதுவுமே சொல்ல முடியலை. எங்கள் மனோஜ் கையில் இருக்க மீதி பணத்தையும் இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் மனோஜ் ரோஹிணியும் பார்த்து கண்டபடி அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. எங்கள் முத்து முதல்ல வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எங்கள் ரவி சொல்ல, பணத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கள் மனோஜ் ரோஹிணியும் கையில் கூட்டிக்கிட்டு அங்கே நேராக வீட்டுக்கு போக, என்னப்பா முத்து அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் ஸ்ருதி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமே நடந்திருக்கு, நம்மளை விட்டு போன பணம் நமக்கு திருப்ப கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது, அப்பாடா இப்போ தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, எங்கே மனோஜ் சம்பாதிச்ச மொத்த பணமும் போயிடுமோன்னு நினச்சேன்னு எங்கள் விஜயா சொல்ல, அதில் ஒரு திருத்தம், சம்பாதிச்சது மனோஜ் கிடையாது அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு எங்கள் அண்ணாமலை கேட்க, உங்களுடைய பணத்தை தான்ப்பா இவன் முழுக்க திருடிட்டு போனால, அந்த பணம் இப்போது இவன் கைக்கு வந்துடுச்சு, கைக்கு வந்தது மட்டுமா அந்த பணத்தை வச்சு தான் இவன் மொத்தமாக செலவு பண்ணிகிட்டே இருந்திருக்கான், இந்த பணத்தில் தான் மீதி இருக்கிற பணம் தான் மீதி 8 லட்ச ரூபா, மீதி 22 லட்ச ரூபாய் எங்கே போணுச்சுன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே உடனே அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது மனோஜில் கையில் தான் இருந்திருக்கணும், அப்போ அந்த ஷோரூம் வாங்கினதே இந்த பணத்தை வச்சு தானான்னு இங்கே மனோஜை பார்த்தோம் ரோஹிணியை பார்த்தோம் ஸ்ருதி கேள்வி கேட்க, ஸ்ருதி ரோஹிணி ரெண்டு பேரும் பித்து பிடிச்ச மாதிரி எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்கா. பக்கத்தில் நிற்கிற விஜயாவுக்கு இது இன்னும் பேரதிர்ச்சியை கொடுக்குது. இங்கே சரியான நேரத்தில் முத்து மூலமாகவும் ரவி மூலமாகவும் பயங்கரமான உண்மை வெளியில் வந்திருக்கு. இப்படி மொத்தமாக எல்லார் முன்னாடியே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோஹிணி மனோஜ். இதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா கையும் களவுமா அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மூலமாகவே வசமாக சிக்கிக்கிட்டாங்க. இப்போ மொத்த பணத்துக்கான எல்லா விளக்கத்தையும் இவங்க கொடுத்து தாங்கணும். முக்கியமாக இங்கே பயங்கரமான ஒரு கோபத்தில் விஜயாவும் இருக்காங்க. இதையெல்லாம் கவனித்து தான் பார்த்துட்ருக்காங்க எங்கள் ரோஹிணிக்கு இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு துளி கூட இல்லவே இல்லை.